முருங்கைக்கீரை இட்லி பொடி செய்யலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், கொத்தமல்லி, 2 பல் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், இது காரத்துக்கு மிளகு, தேவையான உப்பு, 1 கப் முருங்கைக்கீரை, வாசத்துக்கு வெங்காயம். துவரம்பருப்பு வறுத்துக்கலாம். வறுத்துருச்சு. எடுத்துட்டு அடுத்து கடலைப்பருப்பு காய்ச்சி ப்ரௌனாக வறுத்துட்டு அடுத்த உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். வறுத்துச்சு பூண்டு சேர்த்து வச்சு வறுத்துருச்சு எடுத்துடலாம். வாசத்துக்காக கொஞ்சோண்டு எள்ளு சேர்த்து வைக்கிறேன். கொத்தமல்லி, ஜீரகம் அதிலே போட்டாச்சு. இது கூட ஃப்ளேவருக்கு தான் காரணம், மிளகு காரணம் உடம்புக்கு நல்லது. மிளகு போட்டாச்சு எடுத்துடலாம். பெருங்காயம் போட்டாச்சு. சட்டி சூட்லேயே முருங்கைக்கீரை சூடு பண்ணி எடுத்துடலாம். வச்சு கீரை சூடு வச்சு எடுத்துடலாம். ஏதோ ஒரு செட்டு எண்ணெய் விட்டு பூண்டை வணக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா பருப்பு கிரிப்பாக இருக்காது.